மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சாத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு குடிமனை பட்டா வழங்கக் கோரி நடத்திய 9 நாள் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முன்னதாக அரசு புறம்போக்கு இடத்தில் குடியேறிய மக்களின் கொட்டகைகள் அகற்றப்பட்ட நிலையில் சீர்காழி கோட்டாட்சியர் அளித்த எழுத்துப்பூர்வமான உறுதியின் அடிப்படையில் போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் நேற்று மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்குடி தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் தகுதியான நபர்களுக்கு விரைவில் பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உறுதியளிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன் பட்டா வழங்க வேண்டும், இல்லையெனில் பிப்ரவரி 8ஆம் தேதி போராட்டம் தொடரும் என தெரிவித்திருந்த நிலையில் இந்த உறுதியால் மக்கள் நம்பிக்கையுடன் காத்திருப்பதாக சிபிஎம் மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பேரூராட்சி பகுதியை சேர்ந்த சாத்தாங்குடி பகுதியில் தலித் மக்கள் வீட்டுமனை இல்லாதவர்கள் அரசு புறம்போக்கு இடத்தை இடங்கண்டு அதில் 91 குடிசை வீடுகளை கட்டினார்கள். அந்த வீட்டை முன்னறிப்பு எதுவும் இல்லாமல் தரங்கம்பாடி தாசில்தார் அந்த வீட்டை எல்லாம் பிரித்து நாசம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களை அங்கே குடியிருக்கக்கூடாது என்று சொன்னார். அங்கே இருக்கிற ஒன்றுபட்ட அனைத்து கட்சியும் சார்ந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே போராட்டத்தின் மூலமாக போராடிய பொழுது கோட்டாட்சியர் அவர்கள் அந்த இடத்தை வந்து பார்த்து, இது அரசு புறம்போக்கு இடம், இந்த இடத்தில் உங்களுக்கு பட்டா கொடுப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் சொன்னார். அந்த அடிப்படையிலே நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்றைக்கு டிஆர்ஓ அலுவலகத்தில் நடந்தது. அலுவலகத்தில் நடந்தபோது டிஆர்ஓ அந்த இடத்துல வந்து அது அரசு புறம்போக்கு இடம் தான், பல்வேறு வழக்கு நடந்திருக்கிறது, ஆகினாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு அதில் பட்டா கொடுப்பதற்கு நாங்கள் எல்லா முயற்சிகளும் நாங்கள் செய்யணும்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த 91 இடங்களில் அவர்கள் வீடு கட்டிய இடத்தில் பட்டா வாங்காமல் அதில் குடியேறாமல் நாங்கள் இங்கே அந்த கூட்டுக்குழு அங்கே அந்த ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த விரைவில் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த கூட்டுக்குழு முயற்சி செய்யும். அதுக்கு அந்த ஜனங்களும் அந்த மக்களும் அதுக்கு போராடுகிற மக்களும் அங்கே உறுதுணையாக இருக்கார்கள். இது நிச்சயமாக இன்றைக்கு சொல்லியிருக்க டிஆர்ஓ சொல்லியிருக்க அந்த உத்தரவாதத்தை 2 மாத காலத்திற்குள்ளே அதை நிறைவேற்றி காட்டுவோம் என்று உறுதியளிக்கிறோம்.